கொரோனா வேக்சின் போடுறதுக்கு ஆன்லைனில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எந்தெந்த சென்டரில் வேக்சின் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது, வேக்சின் அவைலபிலிட்டி இருக்கும்போது எப்படி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் பேரை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு cowin.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போகணும். இதோடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதோடைய ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் சைன் இன் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா ரிஜிஸ்டர் ஆர் சைன் இன் ஃபார் வேக்சினேஷன் அப்படிங்கிற இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் மொபைலில் ஆரோக்கிய சேத்து ஆப் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதன் மூலமாகவும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா உமாங் ஆப், இது ரெண்டு இல்லைன்னா கவலைப்பட வேணாம், ஸ்ட்ரைட்டாகவே இந்த வெப்சைட்லேயே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுக்கணும். உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணி வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்குள்ளார போகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பருக்கு அதிகபட்சமாக 4 மெம்பர்ஸை ஆட் பண்ணிக்க முடியும். ஒருத்தர் தான் இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு நம்பரை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை 5 பேர் இருந்தாங்க அப்படின்னா 4 பேரை ஒரு மொபைல் நம்பர்லையும் வேறு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து 5ஆவது இன்னொரு நம்பரையும் நம்மளால் இதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். இப்போ மெம்பரை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர் மெம்பர் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் கேட்கும். அதில் என்னென்ன ஐடியெலாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட், பென்ஷன் பாஸ்புக், இது எல்லாத்தையுமே ஒரு ஐடி ப்ரூஃபாக உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருக்குன்னா ஆதார் கார்டை கிளிக் பண்ணி அதோட நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்கள். ஆதார் கார்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அது மாதிரியே உங்கள் பேர் இதில் என்டர் பண்ணணும். இதை மாற்றி என்டர் பண்ணிடாதீங்க. ஆஸ் இட் இஸ் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்து இதில் என்டர் பண்ணுங்கள். அடுத்தது ஜெண்டர், இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு இயர் ஆஃப் பர்த் உங்கள் ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதில் வருஷத்தை மட்டும் இங்கே டைப் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு 1970 அப்படின்னா 1970 அதை மட்டும் என்டர் பண்ணால் போதுமானது. டேட்டு, மந்த்து இதெல்லாம் என்டர் பண்ண தேவையில்லை. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா ஒருத்தருடைய பேர் ஆட் ஆயிரும். இதே மாதிரி அதிகபட்சமாக 4 மெம்பர்ஸ் வரைக்கும் இந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே கொடுத்து நம்மளால் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற பேஜுக்கு போகும். இதில் யார் யாரை ஆட் பண்ணியிருக்கீங்க அது எல்லாமே இதில் வந்துடும். இதில் ஷெடியூல் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஷெடியூலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி புக் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற பேஜுக்கு போகும். இதில் சர்ச் பை பின் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சிட்டியோட பின்கோடை வச்சும் எங்கெங்கே வேக்சின் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா சர்ச் பை டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலயமா நம்ம ஸ்டேட்டில், நம்ம டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கெல்லாம் வேக்சின் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு 6,01,000 அப்படிங்கிற ஒரு பின்கோடில் போனால் அப்படின்னம்னா இந்த இடத்துலையே உங்களுக்கு எந்த ஏஜ் குரூப் என்ன அப்படிங்கிறது வந்துடும். சர்ச் பை டிஸ்ட்ரிக்ட்டும் நம்ம பார்த்துக்க முடியும். நம்ம எப்போ கன்வீனியன்ட் டைமோ அந்த ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாகவே அந்த சென்டருக்கு போயிட்டு நம்மளால் வேக்சினேஷன் எடுத்துக்க முடியும். இல்லை ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, எங்கே வேக்சின் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கணும் அப்படின்னம்னா இந்த ஹோம் பேஜிலேயே சர்ச் பை பின், சர்ச் பை டிஸ்ட்ரிக்ட் மற்றும் சர்ச் பை மேப் அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உதாரணத்துக்கு ஒரு பின்கோடு என்டர் பண்ணுறேன். 6,01,000 அப்படிங்கிற பின்கோடில் போனோம்னா இங்கே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஏஜ் 18+, ஏஜ் 45+, கோவிஷீல்டா, கோவேக்சினா, ஸ்புட்னிக் வியா, ஃப்ரீ வேக்சினேஷனா, பெய்டா அப்படிங்கிற மாதிரி இந்த டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இன்கேஸ் ஏஜ் 18+க்கு போகணும் அப்படின்னம்னா ஏஜ் 18+ செலக்ட் பண்ணிங்கன்னா டேட் வைஸாக வரும், எங்கெங்கே அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது வரும். அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா நோ வேக்சினேஷன் சென்டர் இஸ் அவைலபிள் ஃபார் புக்கிங் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இப்போ அதை எடுத்துட்டு ஏஜ் 45+க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா கோவேக்சின் 13th ஜூன் அன்னைக்கு இருந்திருக்கு. ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு. அதே மாதிரி கோவிஷீல்டும் இருந்திருக்கு. எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் அதோட அட்ரஸ் முதற்கொண்டு வந்துருது, என்ன வேக்சின் இருக்கு, அது புக் ஆயிடுச்சா, அவைலபிள் என்ன அப்படிங்கிறதையும் காமிக்கும். இன்கேஸ் நெக்ஸ்ட் டேக்கு பார்க்கணும் அப்படின்னம்னா நெக்ஸ்ட் டே கிளிக் பண்ணலாம். அதில் அவைலபிலிட்டி இருந்தது அப்படின்னா காமிக்கும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அது ஓப்பனே ஆகாது. இதே போலவே நீங்கள் வேக்சினை வச்சும் எனக்கு கோவிஷீல்டு தான் வேணும்னா கோவிஷீல்டு எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். கோவேக்சின் வேணும் அப்படின்னம்னா கோவேக்சின் எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். 2 மருந்தையும் செலக்ட் பண்ணி அப்படின்னம்னா 2 மருந்தும் எங்கெங்க அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறதையும் இங்கே காமிச்சிரும். அதே மாதிரி எனக்கு கோவிஷீல்டில் ஃப்ரீ எங்கெங்க அவைலபிளா இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இந்த வேக்சின் ஃப்ரீயாகவே போடப்படுது, அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதை மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னம்னா ஃப்ரீயையும் எந்த வேக்சின் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஏஜ் 45+ எதுங்கிறதையும் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா இந்த கண்டிஷனில் எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கோ எவ்வளோ அவைலபிள் அப்படிங்கிறதையும் காமிச்சிடும். பெய்டு வேணும் அப்படின்னம்னா பெய்டை செலக்ட் பண்ணிட்டோம்னா எங்கெங்கே அவைலபிள் அப்படிங்கிறதையும் ஷோ பண்ணிடும். இப்போ சர்ச் பை டிஸ்ட்ரிக்டில் போனோம்னா தமிழ்நாடு, இப்படி சர்ச் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா 13th ஜூன் அன்னைக்கு அப்போலோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் கோவிஷீல்டு 108 டோசஸும் இதில் D1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டோஸ், D2 47 அப்படிங்கிறது செகண்ட் டோஸ். கீழே ஏஜையும் கொடுத்துருப்பாங்க. ஏஜ் 45+க்கு என்ன அவைலபிலிட்டி, ஏஜ் 18+க்கு என்ன அவைலபிலிட்டி அப்படிங்கிறத இதிலே செக் பண்ணிக்க முடியும். இப்போ ஏஜ் 18+க்கு கோவிஷீல்டு ஃப்ரீ எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா இது 3 செலக்ட் பண்ணோம்னா
நோ வேக்சினேஷன் சென்டர் அவைலபிளாக இல்லை. ஏஜ் 45+க்கு கோவிஷீல்டு ஃப்ரீ இருக்கா அப்படின்னு பார்த்தா இருந்தது எல்லாம் புக் ஆயிருக்கு. இது போல் நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை நம்ம மாற்றி செக் பண்ணிக்க முடியும். எங்கே அவைலபிளாக இருக்கோ அங்கே நம்ம எப்போ கன்வீனியன்ட் டைமோ அந்த ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த சென்டருக்கு போயிட்டு நம்மளால் வேக்சினேஷன் எடுத்துக்க முடியும். சில நேரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேக்சின் வரும், கம்மியான அளவு வரும்போது இமீடியட்டாக எல்லாம் புக் பண்ணிடுவாங்க. எப்போ நம்மளுக்கு வேக்சினேஷன் வருது, எப்போ காலி ஆகுது அப்படிங்கிறதே தெரியாது. இந்த வேக்சின் ஸ்லாட்ஸை லோட் ஆன உடனே நம்மளுக்கு இன்டிமேட் பண்ணுற மாதிரி கோவின் ஸ்லாட் நோட்டிஃபையர் அப்படின்னு சர்வீசஸை சில பேர் கொடுக்குறாங்க. அதில் ஒரு வெப்சைட் தான் பார்த்தீங்கன்னா getjab.in. இதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு த்ரூ மெயில் மூலமாக இல்லாட்டி த்ரூ SMS நம்ம மொபைலுக்கே வந்துடும். அந்த சர்வீஸை கொடுக்குறாங்க. இப்போ கரண்ட்டாக நிறையா யூசர்ஸ் இருக்கனால கொஞ்ச நாளைக்கு டெம்பரவரியாக ரெஜிஸ்ட்ரேஷனை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இது பாருங்கள், நல்ல ஒரு சர்வீஸ். இது ஓப்பன் ஆனோடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இன்னொரு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா under45.in. இதில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது 18 to 45க்கு உள்ளே இருக்கவங்களுக்கு வேக்சின் ஸ்லாட் அவைலபிளாக இருக்கிறப்போ நம்ம மொபைலில் டெலிகிராம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் அப்படின்னம்னா அதிலேயே இவங்க அலர்ட் சென்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கு நீங்கள் உங்கள் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதிலே பார்த்தீங்கன்னா கீழே U45 எந்த ஊர் செலக்ட் பண்ணியிருக்கலாம் அந்த ஊரோட பேர் வந்துடும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துடும். இதில் ஜாயின் சேனல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய டெலிகிராம் அக்கௌண்ட்டில் இந்த சேனல் ஆட் ஆகி எப்போல்லாம் வேக்சின் ஸ்லாட் அவைலபிளாக இருக்கோ உங்களுக்கு இமீடியட்டாக இன்டிமேட் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் கோவின் போர்ட்டலுக்குள்ளார போயிட்டு உங்களுடைய ஸ்லாட்டை ஷெடியூல் பண்ணிக்க முடியும். above 45 ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் தனியாக உங்கள் சைட் கொடுத்துருக்காங்க above45.in. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே சேம் செட்டப் தான். ஸ்டேட் மற்றும் டிஸ்ட்ரிக்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா எப்பப்போ ஸ்லாட்ஸ் அவைலபிளாக இருக்கோ இமீடியட்டாக உங்களுக்கு டெலிகிராமில் மெசேஜ் வந்துடும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் டிலே பண்ணாமல் உங்கள் ஸ்லாட்டை புக் பண்ணிக்க முடியும். இந்த கோவிட்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு முக்கியமான வழியாக அந்த வேக்சின் தான் சொல்லப்படுது. உங்களுக்கு வேக்சின் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா இந்த சர்வீஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வேக்சினை புக் பண்ணி அதை எடுத்துக்கவும் முடியும்.